வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோசப் விஜய் எனும் நான் பல போராட்டங்களின் பின் இன்றைய தினம் முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய் கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். அண்மையில் நாட்டில் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் வழங்கிய அதிர்ச்சி தரும் வாக்குமூலம், உள்ளே நடந்த மோசமான செயற்பாடுகள், விசாரணையில் அம்பலமாகும் திடுக்கிடும் தகவல்கள். சிறுவியொருவருக்கு மோசமான செயலை செய்த பிக்கு, விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். நடந்தது என்ன? நாட்டில் திடீரென உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் எவ்வளவு தெரியுமா? வெளியான முழுமையான தகவல். பரபரப்பாகும் முன்னாள் ஏர்லைன்ஸ் நிர்வாகியின் மரணம், அவசரமாக விசாரணைக்கு அழைக்கப்பட்ட மகிந்த, அதிரடி காட்டும் சிஐடி. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய தீ விபத்து, மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள திடீர் பற்றாக்குறை, எடுக்கப்பட்டுள்ள அவசர நடவடிக்கை. யாழில் மக்களுக்கு பகிரப்பட்ட உணவுகளில் சுகாதார சீர்கேடு, பல உணவக உரிமையாளர்களுக்கு திடீர் பிடியாணை உத்தரவு. நடந்தது என்ன? நாட்டின் முக்கிய பகுதியொன்றில் பரவலாக பரவி வரும் வைரஸ் நோய், மருத்துவர்கள் வெளியிடும் அதிர்ச்சி தகவல். மக்களே அவதானம். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் தமிழக ஆளுநர் விஜய்க்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களின் உற்சாக கோஷங்களுக்கு மத்தியில் இந்த பதவியேற்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெரும் வெற்றியை பெற்றதை தொடர்ந்து திராவிட அரசியலுக்கு மாற்றாக புதிய அரசியல் பயணத்தை விஜய் இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்துள்ளார். அதேவேளை புதிய அமைச்சரவை உறுப்பினர்களும் இன்றைய தினம் பதவியேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழக அரசியலில் நடிகராக இருந்து முதலமைச்சராக உயர்ந்த விஜயின் இந்த அரசியல் பயணம் இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. ஏர்பஸ் விமான கொள்வனவு விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 12ஆம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அதிகாரப்பூர்வ கடிதம் இன்று தங்கோலையில் அமைந்துள்ள கால்டன் இல்லத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் முதலே மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான போதிலும் அதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கடிதமும் வழங்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த அழைப்பாணை தற்போது உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னர் 24 மணி நேரத்திற்குள் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதும் கவனம் பெற்றுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக ஏர்பஸ் விமானங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர் கையூட்டாக பெறப்பட்டதாக கபில சந்திரசேன மற்றும் அவரது மனைவி மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் விசாரணைகளின் போது பெறப்பட்டதாக கூறப்படும் அந்த தொகையில் ஒரு பகுதி அப்போதைய உயர்மட்ட அரசியல் தலைவர்களுக்கு வழங்கப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. எனினும் அந்த வாக்குமூலம் அச்சுறுத்தலின் கீழ் பெறப்பட்டதாகவும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் சத்திய பிரமாணம் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஏர்பஸ் கொள்வனவு விவகாரம் தொடர்பான விசாரணைகள் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக அரசியல் மற்றும் சட்ட வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பள்ளிகம ஹேமரத்ன தீரர் நிட்டபுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
இந்த வழக்கில் குறித்த சிறுமியின் தாயும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியை பணத்திற்காக விற்றதாகவும் குற்றச்செயலுக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவர் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் அவரது காதலர்கள் என கூறப்படும் ஒரு பேருந்து நடத்துனர் மற்றும் ஒரு வியாபாரியும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பள்ளிகம ஹேமரத்ன தீரர் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்ட தாமதத்தை தொடர்ந்து அனுராதபுரம் பிரதம நீதவான் பிறப்பித்த பிடியாணையின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சான்றுகள் மற்றும் மனுக்களின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி நிட்டம்புவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் சிறுமி தனது காதலனுடன் தங்கியிருந்த போது போலீசாரால் காவலில் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததாக கூறப்படுகின்றது. பின்னர் கம்பஹா பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட நீதித்துறை மருத்துவ பரிசோதனைகளில் குறித்த சிறுமி பலமுறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தமே உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுராதபுரத்தில் உள்ள விகாரையொன்றின் பொறுப்பாளரால் முதலில் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பின்னர் தனது காதலன் மற்றும் மைத்துனராலும் தகாத செயல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்டு பாரிய தீ விபத்தினால் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த மருந்துகளின் 60% அதிகமானவை எரிந்து நாசமாகியுள்ளதாக ஸ்ரீபவனந்த ராஜா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நேற்று சனிக்கிழமை ஏற்பட்டு தீ விபத்து பல மணி நேர போராட்டத்தின் பின்னர் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஸ்ரீ பவானந்த ராஜா புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகள், சத்திர சிகிச்சைகளுக்கான மருந்துகள் உள்ளிட்ட பெறுமதியான பல்வேறு மருந்துகள் களஞ்சியத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் சுமார் 60% மருந்துகள் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது அவசர தேவைக்கான சில மருந்துகள் வைத்தியசாலையின் உள்ளக மருந்தகத்தில் இருப்பதாகவும் மேலதிக தேவைக்காக மாவட்டத்தின் பிற வைத்தியசாலைகள் மற்றும் வவுனியா, அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் இருந்தும் மருந்துகள் பெற்றுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதேவேளை கொழும்பிலிருந்தும் அவசரமாக மருந்துகளை கொண்டுவர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்த சில நாட்களுக்கு விடுதிகளில் தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளின் மற்றும் வெளிநோயாளர் பிரிவிற்கு வருவோருக்கு தேவையான மருந்துகளை வழங்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அதேவேளை தீ விபத்துக்கான காரணம் தொடர்பான விசாரணைகளை அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் விசாரணைகள் நிறைவடையும் வரை தீ விபத்து ஏற்பட்ட களஞ்சிய பகுதி காவல்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் எரிந்த மருந்துகளும் பாதுகாப்பாக வைத்திருக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சைபர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு வெளிநாட்டவர்களிடம் செல்லுபடியாகும் விசா அல்லது கடவுச்சீட்டு எதுவும் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி சைபர் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளிசர இடைநிலை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 30 சீன மற்றும் வியட்நாம் நாட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்று பொரலஸ்கமோ பகுதியில் வாடகை வீடொன்றில் தங்கி மீண்டும் இணைய குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொரலஸ்கமுவ டென்கா கண்ணுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் 2 பெண்கள் உட்பட 21 சீன பிரஜைகளும் ஒரு பெண் உட்பட 9 வியட்நாம் பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளது போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 10 கணினிகள், 29 ஆப்பிள் கைபேசிகள், இணைய அணுகல் சாதனங்கள் மற்றும் பல மின்னணு உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுவை சேர்ந்த 152 பேர் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அவர்களில் சிலர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளிசர இடைநிலை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் அங்கிருந்து தப்பிச் சென்று பொரலஸ்கமோ பகுதியில் உள்ள இருமாடி கட்டிடத்தின் மேல்தளத்தில் மாதாந்த வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த
குறித்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பாளர் ஒருவரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு ஆரம்பகட்ட விசாரணைகளில் சில நாட்களுக்கு முன்னரே அவர்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்ததாக தெரிவித்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்வெட்டித்துறை இந்திர விழாவின் போது சுகாதார விதிமுறைகளை மீறி செயல்பட்டு 6 உணவு நிலைய உரிமையாளர்களுக்கு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளதுடன் மேலும் 6 பேருக்கு 1,30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை நகராட்சி மன்ற எல்லைக்குள் நடைபெற்ற இந்திர விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட உணவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் விசேட சுகாதார சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன. நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் விழா பகுதியில் இயங்கிய உணவகங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களை சோதனையிட்டனர். இதன்போது ஐஸ்கிரீம் வாகனங்கள், கராம் சுண்டல் மற்றும் பானிபூரி விற்பனை நிலையங்கள் உட்பட 12 இடங்களில் பல்வேறு சுகாதார மீறல்கள் கண்டறியப்பட்டன. மருத்துவ சான்றிதழின்றி உணவுகளை கையாளுதல், திண்மக் கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டுதல் மற்றும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கொள்கலன்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் பொது சுகாதார பரிசோதகர் நேற்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையான 6 வியாபாரிகள் குற்றங்களை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்களுக்கு மொத்தமாக 1,30,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதேவேளை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத வெளி மாவட்டங்களை சேர்ந்த மேலும் 6 வியாபாரிகளுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது நிகழ்வுகளின் போது சுகாதார விதிகளை மீறும் வியாபாரிகளுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மாத்தறை தெனியாயு பகுதியில் குழந்தைகளிடையே பரவி வரும் வைரஸ் நோய் மூளை காய்ச்சலுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 முதல் 3 வாரங்களுக்குள் தெனியாய அடிப்படை மருத்துவமனையில் 45 முதல் 50 குழந்தைகள் வரை காய்ச்சல் மற்றும் கடுமையான தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தகவல்களின் அடிப்படையில் அசுத்தமான குடிநீர் மூலம் பரவும் வைரஸ் தொற்றை இதற்கு காரணமாக இருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். அதேவேளை சுவாசம் மற்றும் நெருங்கிய தொடர்புகள் மூலமாகவும் இந்த நோய் பரவக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், கடுமையான தலைவலி, கழுத்து வலி, வாந்தி, ஒளியை பார்த்தால் கண் எரிச்சல் மற்றும் உடல் வலி போன்றவை இந்த நோயின் முக்கிய அறிகுறிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. பள்ளிகள், பகல் நேர பராமரிப்பு மையங்கள் மற்றும் தனிப்பயிற்சி வகுப்புகள் போன்ற இடங்களில் குழந்தைகள் அதிகமாக கூடுவதால் அங்கு நோய் பரவும் அபாயம் அதிகம் இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நோயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போதைக்கு இந்த பரவல் தெனியாய பகுதியில் மட்டுமே காணப்படுவதாகவும் சுகாதார தரப்புகள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் நாட்டின் பிற பகுதிகளில் இதுபோன்ற நோய் தொற்று சம்பவங்கள் இதுவரை பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் கொதிக்க வைத்த அல்லது சுத்தமான குடிநீரை பயன்படுத்தவும், கைகளை சுத்தமாக கழுவும் பழக்கத்தை கடைபிடிக்கவும், சுகாதார நடைமுறைகளை முறையாக பின்பற்றவும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான விசேட மின்சார கட்டண திருத்தத்தை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி 2026 ஆண்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளுக்கு அமைவாக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு பிரிவினரின் மின்சார கட்டணம் 18% அதிகரிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த KPL சந்திரலால் குறைந்த அளவு மின்சாரம் பயன்படுத்தும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 180 அலகுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு எந்தவித கட்டண உயர்வும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி செலவு அதிகரித்தமை மற்றும் எதிர்வரும் காலாண்டுகளில் சுமார் 38 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய மதிப்பீட்டின் அடிப்படையில் 180 முதல் 210 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு சுமார்
ரூபாய் மேலதிக கட்டணம். 210 முதல் 240 அலகுகள் வரை பயன்படுத்துவோருக்கு சுமார் 2210 ரூபாய் மேலதிக கட்டணம். 270 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 2600 ரூபாய் வரை, 300 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. அதேவேளை அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் 18% கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சுற்றுலா ஹோட்டல்களின் குறைந்த மின் நுகர்வு பிரிவுகளுக்கு உயர்வு இல்லை. அதிக நுகர்வு காணப்பட்டால் 18% அதிகரிப்பு அமல்படுத்தப்படும். சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்கு கட்டண உயர்வு இல்லை. பெரிய அளவிலான கைத்தொழில்களுக்கு 18% அதிகரிப்பு நடைமுறைப்படுத்தப்படும். வழிபாட்டு தலங்களில் 180 அலகுகளுக்கு குறைவான பயன்பாட்டுக்கு உயர்வு காணப்படாது. அதற்கு மேல் பயன்படுத்தினால் 18% அதிகரிக்கப்படும். மேலும் அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் நிவாரணம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதால் இந்த கட்டண உயர்வு நாட்டின் சுமார் 5% மின் நுகர்வோரை மட்டுமே பாதிக்கும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டின் 95% மின் நுகர்வோருக்கு இந்த மின் கட்டணம் அதிகரிப்பு பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.